மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய கவிதாராம் அவர்கள் அந்த புத்தகத்தை முதலமைச்சருக்கு வழங்கினார்கள். முதலமைச்சர் அவர்கள் சால்வை ஏற்றுக்கொள்வதில்லை, பூச்செண்டு ஏற்றுக்கொள்வதில்லை, புத்தகத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் வந்தார்கள். இதை படம் பிடித்த புகைப்படக்காரர்கள் அதை அடுத்த நாள் பத்திரிகையில் வந்தபோது அதை விரிவுபடுத்தி அறியப்படாத கிறிஸ்துவத்தை ஒரு மாவட்ட ஆட்சியர் எப்படி கொடுக்கலாம் முதலமைச்சருக்கு என்று அங்கே காவி கட்சியினர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அந்த ஆட்சியர் முன்னால் வந்து அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். அதோடு அவர் நின்று விட்டால் பரவாயில்லை. அதே சமயத்தில் அவர்கள் அடுத்த நாள் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுத்தார்கள். இப்போ நம்ம கிறிஸ்துவத்தை தெரிஞ்சுக்கணுமா அல்லது இந்துத்துவத்தை தெரிஞ்சுக்கணுமாங்கிறது முக்கியம் அல்ல. ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு கூட பொறுமை இல்லாமல் அதை ஆட்சேபிக்கக்கூடிய ஒரு கட்சி இங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது. அதோட தலைவர் சொல்கிறார், நான் 20,000 புத்தகம் படிச்சிருக்கேன், என்ன புத்தகம் யாருக்கும் தெரியாது. ஆனால் தன்னுடைய தொண்டர்கள் புத்தகத்தை படிப்பதை அல்லது கொடுப்பதை கூட தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கிறிஸ்துவத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்வதில் தவறு என்ன? அதுதான் பிரச்சனை. ஒரு அறிவை வெற்றிப்படுத்திக் கொள்வது அல்லது கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு புத்தகம் தேவை. அப்படிப்பட்ட ஒரு எந்த விதமான பொறுமை இல்லாமல் அறிவை தேடுவதை தடுக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை நாம் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த புத்தகம் வந்திருக்கிறது. இது ஒருவேளை அவருக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக கூட இருக்கலாம். இது கேட்டால் தோழர் நிவேதிதா அவர்கள் புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார்கள் முன்னுரையிலே, நான் இப்படி வெளியிடும் போது அதற்கு எப்படிப்பட்ட ஆட்சேபனைகள்லாம் வரும் என்று எனக்கு தெரியும். இந்த மதத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, காவி கட்சியினர் கொண்டாடுவார்களோ என்ற எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ற முறையில் நான் வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்வது கட்டாயம். அதை ஒரு நியாயமான முறையில் பதிவு செய்ய வேண்டும் என்பது இந்த கட்டாயம் என்று அவர்கள் துணிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதற்கு ஆதாரம் தேவை. ஆதாரம் ஆவணப்படுத்தப்படலாம் அல்லது வாய்மொழி மூலமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு அடிப்படையான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி நான் அதிகமாக இங்கே பேசவில்லை. ஏனென்றால் இது புத்தக அறிமுக கூட்டம் அல்ல, புத்தக வெளியீடு கூட்டம். நீங்கள் எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டும். அதை படித்த பிறகு உங்களுக்கு ஒரு கனத்த இதயம் ஏற்படும். ஏனென்றால் நாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய கிறிஸ்துவமா, அதில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதா என்ற பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையை எப்படி தவிர்ப்பது? பல போராளிகளுடைய நேர்காணல் அதில் கொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு சிறிய சம்பவம். நான் லயோலா கல்லூரி மாணவனாக ஒரு 55 வருடங்களுக்கு முன்னால் படித்துக் கொண்டிருந்தேன். அங்கே ஆல் இந்தியா கத்தோலிக்கல் ஃபெடரேஷன் என்ற ஐக்கம் என்ற ஒரு அமைப்பு உண்டு, மாணவர் அமைப்பு. அதில் கோடை விடுமுறை போது சமூக சேவை செய்வதற்கு சில கிராமத்திற்கு எடுத்து செல்வார்கள். இந்த புத்தகத்தில் அந்த கிராமம்லாம் வருது. கீழச்சேரி, பன்னூர், செல்லம்பட்டிடை ஒன்றியத்தை சேர்ந்த அந்த கிராமங்கள். நாங்கள் கீழச்சேரியிலே மாணவர்கள் எங்களுக்கு கொடுத்த வேலை என்னவென்றால் ஒரு கிணறு வெட்ட வேண்டும். தினசரி நாங்கள் இறங்கி விட்டுவோம். ஒரு நகரப்புறத்தில் இருந்து இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள்லாம் இல்லாத மாணவர்களுக்கு ஒரு ஒரு புதிய சம்பவமாக இருந்தது. நாங்கள் தினம் அந்த காலையில் ஒரு காப்பி தேநீர் கொடுத்துவிட்டு அந்த பள்ளத்தில் இறங்கி வெட்டும்போது ஒரு 2 பேர் எங்களுக்கு வந்து தினம் மோர் கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அங்கே வந்து ஃபாதர் இல்லை, மற்றவங்கெல்லாம் அவங்க பங்கு தந்தையெல்லாம் வேறு இடத்துல இருக்காங்க. நான் ஒரு நாள் அவரை கேட்டேன், இந்த நீங்கள் தினம் மோர் கொடுக்குறீங்களே, நீங்கள் யாருன்னு. இல்லை, எங்கள் நிலம் தான், எங்களுக்கு தான் கிணறு நீங்கள் வெட்டுறீங்கன்னு. நாங்கள் பொது சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் சேவை என்பது ஒரு தனிப்பட்டது. அந்த கீழச்சேரி என்பது ஒரு பெரும்பான்மையான தலித் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய கிராமம். அதிலே தலித் அல்லாத ஒருவருடைய நிலத்தை நாங்கள் அங்கே கிணறு வெட்டுவோம். நான் எங்கள் ஃபாதர்கிட்ட போய் ஆட்சேபிச்சேன், நீங்கள் என்ன ஒரு தனியார் கிணறை வெட்ட சொல்கிறீங்கன்னு. அவர் சொன்னார், யாருக்கு வெட்டினா என்ன? இல்லை, தனியார் என்று சொல்லும் பொழுது அது சமூக சேவையா? அவங்க ஆளு கொடுத்து காசு கொடுத்தா வெட்டிக்கலாமே. உங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த எக்ஸ்போசர் எங்களுக்கு தேவையில்லைன்னா ஒரு ஃபாதருக்கு மேலே ரொம்ப போகும். உடனே எங்கள் கேம்பை மாற்றுறாங்க. பன்னூர் பக்கத்தில், அது தலித் அல்லாத கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இடம், ஒரு பெரிய வசதிப்படுத்த இடம். அங்கேயும் ஒரு கிணறு தான் வெட்டணும். அங்கேயும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு வெட்டணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த மாதிரி
நிவேதிதா புத்தகம் இருந்தால் அப்பயே நான் கேள்வி நல்லா கேட்டிருப்பேன். அப்போ எனக்கு புரிதல் குறைவு. அப்போ திரும்பி வந்து ஃபாதர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இன்றைக்கு யோசித்து பார்க்கும் பொழுது இதே ஒன்றுபட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கிறது, அதில் நம்முடைய தேவாலயம் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் கையாண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அண்டர் கரண்ட், ஒரு அடி நீரோட்டம் அங்கே இருக்கிறது. தலித் கிறிஸ்தவர்களுக்கு பட்டியலின ஜாதி மக்களுடைய உரிமை என்பதை இந்த புத்தகத்துடைய அடிப்படை ஆழமாக இருக்கிறது. அதை பற்றி பல பிரச்சனை சொல்லியிருக்கிறார்கள். அதுல ஒரு போராளி ஒருத்தர் மனோகர் என்பவரை பேட்டி இருக்கிறார்கள். அந்த மனோகர் ஒரு இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆயர் கவுன்சில் நாக்பூர்ல இருக்கிற RSS அலுவலகம் முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், அப்போதான் இந்த பிரச்சனை தீரும் என்று நிவேதிதார் சொல்றாரு. அவர் சொல்லிட்டு சொல்லல, நான் சொன்னதா எழுதிங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இது படிச்சோன்னு ஒரு முக்கியமான ஒரு எண்ணம் தோணியது. ஏனென்றால் அவர் சொல்வது அவருடைய எண்ணம் அல்ல. இந்த பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்த பிறகு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த செருப்பு தொழிலாளி சூசையுடைய வழக்கு இதில் போட்டிருக்கிறார்கள். அந்த சூசை வழக்கு 1984 85 வருஷம் உச்ச நீதிமன்றம் நடந்தது. அப்போ நான் அங்கே இருக்கேன். அந்த வழக்கில் எனக்கும் பங்கு இருந்தது. அந்த வழக்கு நடக்கும்போது 5 நீதிபதிகளில் தலைமை நீதிபதி PN பகவதி அவர்கள் இருக்கிறார். பகவதி என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பொது நல வழக்கின் தந்தை என்று சொல்வார்கள். பல தன்னார்வ நிறுவனத்துடன் நேரடியாக தொடர்பு வைத்துள்ள ஒருத்தர். பல வழக்குகளில் நியாயமான தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இருக்கிற சீஃப் மாதிரி இல்ல, நியாயமா கொடுத்திருக்காரு. ஆனால் அவர் சில தவறுகளும் செய்யலாம். அந்த வழக்கு நடக்கும் பொழுது தென் இந்தியாவில் கிறிஸ்துவர்கள் எப்படி ஜாதிய ரீதியாக கிறிஸ்துவ தலித்துகள் ஜாதிய ரீதியாக கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று பல கட்டுரைகள், பல ஆவணங்கள்லாம் அவற்றை கொடுக்கப்பட்டிருப்பார். குறிப்பா தனி கல்லறை பற்றியும் அவற்றை கொடுத்தோம். அவர் தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுது இந்த வழக்கு நம்ம வெற்றி பெறப் போகிறோம் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்க வேளையில் அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது, இது ஒரு டைம் பாம், இதை நம்ம உள்ள போக கூடாதுன்னு முடிவு பண்றாரு. வழக்கமா அவருடைய அனுபவத்திற்கு அவர் தான் தீர்ப்பு எழுதியிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாரு, ஜூனியரான ஒரு ஜட்ஜை வச்சு எழுத வைக்கிறார். அந்த ஜட்ஜி என்ன பண்றாரு, எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்க, இது நாம தலையிடக்கூடாது, நீதிமன்றம் தலையிடக்கூடாது. ஏன் தலையிடக்கூடாது, இது வேண்டாத பிரச்சனை என்று அவர்கள் முடிவு பண்ணுகிறார்கள். அப்போ அது தள்ளுபடி செய்யறதுக்கு ஒரு காரணம் தேவை. என்ன காரணம், இந்த மனுதாரர்கள் இப்படி ஜாதி ரீதியாக வேறுபாடு இருப்பதை பற்றி பெரிய அளவுக்கு தகவல் எதுவும் கொடுக்கவில்லை. எங்களுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான தாவணங்கள் கொடுத்துருக்கோம், அதை கோர்ட்ல எப்படி முறையாக கொடுக்குறோமோ அப்படிலாம் கொடுத்தாச்சு. அவரும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் தொடர்புள்ள ஒருத்தர் தான். ஆனால் நம்மை ஏமாற்றக்கூடிய வகையில் அந்த தீர்ப்பு அமைந்தது. ஒரே பேராகிராஃப்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு போதுமான தரவுகள் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்கேண்டி மெட்டீரியல் வச்சு எங்களால் டிசைட் பண்ண முடியாது என்று அவர்கள், இன்னும் கேட்டால் அவர்கள் சொன்னதை நான் இங்கே படிக்க விரும்புகிறேன். Reference have been made in the material before us in the most cursory manner to the character and incidents of the caste within the Christian fold, by no authoritative and detailed study dealing with the present conditions of Christian society have been placed on record. இந்த தீர்ப்பு வந்து 1985 வந்து கிட்டத்தட்ட 38 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நான் சொல்லுவேன், இந்த வரி, இந்த பேராகிராஃப் அந்த தீர்ப்புல உண்மைக்கு புறமான பேராகிராஃப். ஏன்னா கண்டென்ட் போட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் தங்கள் முன்னால் எந்த விதமான தரவுகளும் இல்லை, ஆவணங்கள் இல்லை என்று அவர்கள் சொல்வது போய். என்னால் இன்னைக்கு சொல்ல முடியும் என்னென்ன ஆவணங்கள்லாம் கொடுத்தோம். ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். இந்த வழக்கு தள்ளுபடி செய்யறதுக்கு இது ஒரு நொண்டி சாக்கு, அதைத்தான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதை தன்னுடைய பெயரில் வந்தால் தன்னுடைய புகழ் கெட்டுவிடும் என்று அவர் இன்னொரு ஜட்ஜி பேர்ல போட்டார். இப்ப கூட இந்த ராமர் கோயில் வழக்குல 7 நீதிபதிகள் யார் எழுதினானே தெரியாது. முந்தானேத்தி சொல்லியிருக்காரு சீஃப் ஜஸ்டிஸ், நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டோம், எங்கள் 7 பேருடைய கருத்து இதுதான், அதனால் யார் பேரையும் போடவில்லை. முதல் முறையாக ஒரு யுனானிமஸ் தீர்ப்பு, ஆனால் அனானிமஸ் ஆன ஆத்தர்ஸ் யாரும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் அதை எழுதியவர் யார் என்று கண்டுபிடிக்கணும்.
ஒரு பேராகிராஃப் எடுத்து போட்டு கூகுள் பண்ணி பார்த்தா இது இவரோடது தான், இவருடைய லாங்குவேஜ், இவருடைய ஸ்டைல் அதில் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படிலாம் நாங்கள் தேடி பார்த்த போது அதில் 70% எழுதியவர் இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தான். ஆனால் அது மறைக்க பார்க்கிறார்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மை என்னவென்றால் இன்றைக்கு உண்மை விலை போகக்கூடிய நேர்வை இந்த சூழ்நிலையில் தான் சூசை வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். இந்த சூசை வழக்கு பிறகு நிறைய வழக்கு வந்தது. எங்கிட்ட கூட ஒரு வழக்கு வந்தது. மரிய சூசை என்று ஒரு வங்கி தொழிலாளர், அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்று அவர் வேலை கிடைச்சது. ஆனால் பேங்க்ல என்ன பண்றான், அதை வந்து விஜிலன்ஸ்ல கொடுத்து வீட்டில் போய் பார்க்கறான். வீட்டில் போனால் இயேசுநாதர் படம் இருக்கு. உடனே சார்ஜ் ஷீட் கொடுக்குறான், நீ வந்து கிறிஸ்துவர், நீ பட்டியலினம் இல்லை என்று. அதுக்கு என்ன ஆதாரம்? வீட்டில் போட்டோ இருக்குது. அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த வழக்கு என்கிட்ட வந்தது. அதை வாதாடிய வங்கி வக்கீல் தான் சொல்றாரு, மரிய சூசைன்னு பேர்லயே இருக்கே எல்லாம். நான் சொன்னேன், பேர்ல என்னப்பா இருக்கு? எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். உங்க பகவானுக்கு 1008 பேர் வச்சு நீங்க அர்ச்சனை பண்றீங்களா? அது 1009வது பேரை வச்சுக்கீங்க. அந்த வழக்கை நான் அந்த தொழிலாளி சார்பாக தீர்ப்பளித்தேன். நான் அப்போ ஒரு கஷ்டம் இருந்தது. பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினால் அவர்கள் பட்டியலின தகுதியை இழந்து விடுவார்கள். இது நம்முடைய அரசமைப்பு சட்டம் தோன்றின அன்னைக்கே உணர்ந்தோம். அதனால கிறிஸ்துவராக மாறியவர்கள் அங்க வந்து ஜாதி கொடுமையே இல்லையா, ஜாதி வேறுபாடே இல்லையா? இருக்கு, இருந்தாலும் இல்லை என்றுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் இருக்கிறோம். எவ்வளவு பேர் இதை சொல்லுவாங்க? இதே உச்ச நீதிமன்றத்தில் கே ராமசாமி என்ற ஒரு அருமையான நீதிபதி இருந்தார். அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், கோதாவரி மாவட்டத்தில் இருந்து பிறந்தவர். அருமையான தீர்ப்பு எல்லாம் கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு வழக்கு வருது. வலசமா பால் என்ற ஒரு வழக்கு. ஒரு பெண் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்று முறையிடுகிறார்கள். தான் திருமணம் செய்து கொண்டதனால் தன்னுடைய கணவனுடைய ஜாதி எனக்கு பொருந்தும் என்று அவர் சொல்கிறார்கள். அப்படி சொல்லும்போது அந்த வழக்கை விசாரித்த ராமசாமி அவர்கள் 10 வருஷம் கழிச்சு, இது 85னா 96வது வருஷம், என்ன சொல்றாருன்னா 93ஆம் வருஷம், in South India, if a person converts from Hindu religion to other religion, the original caste, without violating the tenets of the new order to which he has gone, as a matter of common practice, continues to exist from time immemorial. If a person abjures his old religion and converts to new one, there is no loss of caste. அப்படி சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, புதுசா யாரும் உள்ள வந்துடக்கூடாது. அதனால either through marriage or by adoption you cannot assume the caste of another person அப்படின்னு அவர் தீர்ப்பு சொல்றாரு. இது எங்கேயுமே போகாத ஊருக்கு ஒரு வழி தேர்ற வழிதான். அப்ப என்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, இந்த பிரச்சனைகளை வெளியிலும் நீதிமன்றத்திலும் நாம் போராடி கொண்ட சூழ்நிலையில் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த அந்த ஆயர்கள், அவர்களுக்கு இதை பத்தி ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. அவங்க எடுத்தோன்னே ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நம்ம அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. போக போக இந்த அழுத்தம் அதிகமாக, ஏனென்றால் இன்னைக்கு உண்மை கிறிஸ்துவ மதத்தில் மதம் மாறியவர்கள் பெரும்பான்மையான 70%, அதை கூட நிவேதிதா புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார்கள், 70%க்கு மேல் தலித் கிறிஸ்துவர்கள் தான் என்பதை தெரிந்துவிடும். அப்போ சர்ச்சோடைய அந்த பங்குடைய மெஜாரிட்டி பெரும்பான்மையானவர்கள் இந்த தேடும் போது இதை பார்த்து நோக்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடம் இருக்கிறது. அவர்களும் ஒரு அறிக்கை தயாரிக்கிறார்கள், நம்முடைய மதத்தில் இருக்கக்கூடிய மத வேறுபாடுகளை நாம் களைய வேண்டும். அப்படி களையும் போது ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை பாபா சாஹேப் அம்பேத்கர் கூட எதிர்கொண்டார்கள். அவர் முதல் முறையாக அந்த தீக்ஷா பூமியில் நாக்பூரில் சென்று 2.5 லட்சம் மக்களுடன் புத்த மதத்தை தழுவிய போது எல்லாரும் சொன்னாங்க, உங்களுடைய பட்டியலின தகுதி எழுந்து விடுவீர்கள் என்று சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இந்த பிச்சை எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வேண்டியது விடுதலை என்று சொன்னார். அந்த வாக்கியங்கள் இன்னும் உரித்துக் கொண்டிருக்கின்றன. அவர் அப்படி சொன்னது 1956. 1990 புத்தருடைய 1000 வருடம் வரும்பொழுது வேறு வழி இல்லாமல் ஒன்றிய அரசு புத்த மதம் மாறியவர்களுக்கும் இந்த பொறுப்பு, இந்த பட்டியலினத்தவராக கருதப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அது ஒரு பிரச்சனை இல்லை. மதம் மாறுவதனால் நாம் நம்முடைய சலுகை அல்லது உரிமையை இழந்து விடுவோம் என்று சொல்வது ஒரு விதமாக பெரும்பான்மை மதத்தை விட்டு போகாமல் இருப்பதற்கு ஏற்பாடு செய்த ஒரு அணை, ஒரு தடுப்பு.
அதைத்தான் தொடர்ந்து ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய ஆயர்களுக்கும் டவுட் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தான் பிஷப் கவுன்சில், கேத்தலிக் பிஷப் கவுன்சில் இதை ஏற்றுக்கொண்டார்கள். சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் டெல்லியிலெல்லாம் பல பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டோன்னே போய் மனு கொடுக்குறாங்க. ராஜீவ் காந்தி கிட்ட மனு கொடுக்குறாங்க. ராஜீவ் காந்தி இதெல்லாம் அவர் முதலே அவருக்கு பிரீஃப் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தாரு. அவருக்கு ஏதாவது பதில் சொல்லணும். அப்போ அவர் சொன்னார், நீங்களாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவீங்க, நீங்க போய் RSS தலைவர்கள் தான் ஒரு லெட்டர் வாங்கிட்டு இருக்க செஞ்சிடலான்ட்டு. யாரும் எதிர்பார்க்காது. இப்ப இந்த 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 நடவடிக்கைக்கு யார் கையில் சாவி இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் அது நாக்பூர்ல இருக்கிற RSS தலைவர்கள்கிட்ட இருக்கு. அதை யார் சொல்றா? பிரதம அமைச்சர் சொல்கிறார். போயிட்டு வந்த பிஷப்புக்கு தான் ரொம்ப அதிர்ச்சி. யார் போய் அங்க போய் கேட்க போறாங்க? யார் போய் எல்லாம் எங்களை பார்த்து செஞ்சு கொடுங்க? அப்போ இந்து மதத்தை புனிதமாக கட்டி காத்து அதில் எந்த விதமான வேறு விதமான சக்திகள் உள்ளே நுழையாமல் இந்த மதத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த மதத்தை விட்டு வெளியே சென்றால் அவருக்கு தண்டனை உண்டு, எந்த உரிமையும் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு, அந்த நிலைப்பாட்டை உருவாக்கியவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அடிப்படை வாழ்க்கை. இப்போ மனோகருடைய பேட்டியை பற்றி நான் சொன்னேன். RSS தலைமையகத்தில் நம்முடைய ஆயர் கவுன்சில் போராடணும். அது அவருடைய ஐடியா இல்லை, அதெல்லாம் நடந்தே போச்சு. இதற்கு பிறகுதான் 996 வருஷம் இதுக்காக ஒரு வழக்கு தொடரப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தில் 2வது முறை. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி KG பாலகிருஷ்ணன், அவர் ஒரு தலித் பட்டியலத்தை சேர்ந்தவர். எங்களுக்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கை உண்டு, நிச்சயமாக நம்ம வெற்றி பெற போறோம் அப்படின்னு நினைச்சுக்கொண்டு அவரு நல்லா தான் பேசுறாரு. அவர் நல்லா பேசுறதுக்கு எனக்கு திறமையானவர். எப்போது அவரிடம் பேசினாலும் ரொம்ப செல்போடு தான் பேசுவார். உண்மையிலேயே நாங்கள் நினைத்தோம் 2004ஆம் வருடம் இந்த வழக்கு வந்தபோது உண்மையிலேயே சரியான பேச்சுக்கு போயிடுத்து அப்படின்னு நினைச்சோம். ஏன்னால் முதல் பட்டியலத்தை சேர்ந்த தலைமை நீதிபதி அவர் கேரளாவிலிருந்து வருகிறார். இந்த பிரச்சனையெல்லாம் முழுக்களும் உள்வாங்கி அதை புரிந்து கொண்ட ஒருவர். அப்படிப்பட்டவருக்கு ஜெயிக்கலாம் நினைச்சாலும் அவர் காலம் தாழ்த்துகிறார்கள், வாய்தாவா போட்டு தள்ளுறாங்க. என்னைக்காவது முடியும்னு நினைச்சா அவர் பதவி காலம் முடியும் பொழுது தீர்ப்பு அளிக்காமல் தேசிய பட்டியலின ஆணையத்துக்கு ஒரு கருத்தை கேட்கிறோம் என்று சொல்லி வாய்தா பண்ணிட்டார். தேசிய பட்டியலின ஆணையம் ஒவ்வொரு தடவை அரசாங்கம் மாறும்போது அவங்க வேணுங்கிறவங்கள போடுவாங்க. ஒரு பீரியட்ல அந்த தேசிய ஆணையத்தில் பெரும்பான்மையானவர்கள் இந்த மதம் மாறிய தலித்துகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற முடிவில் கிளியரா இருந்தார். அந்த அறிக்கையை அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா பட்டியலத்தை சேர்ந்தவங்க இது வரவேற்பாங்கன்னு மட்டும் தயவு செய்து நினையாதீங்க. அவங்க எப்படின்னா, இந்த பஸ் கூட்டமா போகும்போது உள்ள இருக்கிறவனுடைய மென்டாலிட்டி ஒரு மாதிரி, பஸ் ஸ்டாப்ல நிக்கிறவன் மென்டாலிட்டி வேற மாதிரி. என்ன டபுள் விசில் அடிக்கிறான், ஏத்தி போனா என்னன்னு உள்ள இருக்கிறவன் டபுள் விசில் அடிப்பாங்க. கூட்டம் அதிகமாச்சு, கொஞ்சம் பேர் கரைச்சிடலாம், அப்ப யாரும் உள்ள வரக்கூடாது. மாயாவதியும் அந்த விலையில் விழுந்து விட்டார்கள். மாயாவதி தான் சொல்றாங்க, முதல்ல ஆதரிப்பதாக சொன்னார்கள். ஏனென்றால் ராம்விலாஸ் பாஸ்வான் இதற்கு முழு ஆதரவு. மாயாவதியும் ஆதரித்தார்கள். ஆனால் திடீர்னு ஒரு சின்ன ஒரு ப்ரொவிசோ, ஒரு சின்ன ஒரு ஒட்டு பிளாஸ்டிக் என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு 2.5% ரிசர்வேஷனை கூட்டி அதிலே அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதாவது இதில் சேர்ந்தால் இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிரும், கொஞ்சம் கூட்டி கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு புது. அப்போ வடக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய அழுத்தம், இதை ஆதரிப்பதில் ஒரு அழுத்தம் இருக்கிறது. அந்த அழுத்தத்தை தான் மாயாவதியுடைய சடன் சேஞ்ச், திடீர் மாற்றத்தை நாம் பார்த்துக் கொள்கிறோம். அதையும் மீறி மறுபடியும் இந்த வழக்கு வந்தது. இன்னும் வழக்கு 2004 இன்றைய வரை நிலுவையில் தான் இருக்கிறது. ஒரு இடத்துல நிவேதிதா போயிருக்காங்க, சூசை வழக்கு பிறகு அதை பற்றி பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கல என்று சொல்லியிருந்தாங்க. நான் சொன்ன தப்பு, நிறைய நடவடிக்கை எடுத்தோம், நீதிமன்றத்தை நாடினோம், நீதிமன்றத்தில் இன்னும் எந்த விதமான முடிவு வரவில்லை. இனிமேல் வருமா என்று கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு பகவதி பெஞ்சில் சொன்ன மாதிரி தரவுகள் பத்தலான தரவு எக்கச்சக்கம். கடைசியா இந்த புத்தகத்தை கூட கொடுத்துடலாம், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சு பாருங்க என்று சொன்னோம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை, இதை பற்றி புரிதல் இல்லாததால் நமக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதை பற்றி பொதுவான புரிதல்கள் பொது வழியில் இருந்தாலும் இதை
கொடுக்கக்கூடாது என்ற மனப்பான்மை இருக்கிறது. அப்போ ஒரு பெரும்பான்மையான மதத்துடைய ஒரு இன்செக்யூரிட்டி என்று சொல்லலாம். இப்போ கூட நம்மளோட ராமர் கோயில் வழக்கில் என்ன தீர்ப்பு படிச்சீங்கன்னா நிறைய எழுதியிருக்காங்க. கடைசி பேராகிராஃப் படித்தா 500 வருடங்களாக இந்த கோயிலில் வழிபாடு செய்த அந்த மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒரு சொத்து வழக்கில் மூலப்பத்திரம் கேட்பான், மூலப்பத்திரம் இல்லைன்னா 2ஆம் பத்திரம் கேட்பான். ஆனா இங்க என்ன பண்றான், பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் இதே ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு இடத்துல சொல்றாரு, சந்திரசூட், மெஜாரிட்டி will get it, minority will be heard என்று சொன்னார். பெரும்பான்மைக்கு கிட்டும், மைனாரிட்டியை நாங்கள் கேட்போம். அப்புறம் என்னத்தை கேட்டாங்க, ஒரு கேட்கல. அதுதான் உண்மை. அப்ப எந்த விதமான விஷயம் பெரும்பான்மை என்ற ஒரு பெரிய பலம் இங்கே தடுக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. அந்த பெரும்பான்மையை தவிர்த்து பட்டியலின மக்களுக்குள்ளேயே இதை பற்றி சரியான புரிதல் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த புத்தகம் பல இடங்களில் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்ப கூட எல்லாரும் சொல்றாங்க, கோயில்ல இப்ப எல்லாரும் சமந்து போனா, இப்ப இந்து கோயில்ல பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எடுத்துட்டு போகலாம். கவிதாராம கூட அந்த கோயில்ல போனாங்க. அப்ப தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கூட நிறைய இடத்துல போறாங்க. கோயிலுக்கு போனா சமத்துவம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், எனக்கு சில பற்றி சில புரிதல் இருக்கு. ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு மதம், நிறுவப்பட்ட மதம், அந்த மதத்துக்கான சில புரிதல்கள் இருக்கின்றன. அது நம்ம போய் நுழையும் போது என்ன மாதிரியான சமத்துவம் வரும்னு எனக்கு தெரியாது. நான் கூட இன்னைக்கு முகநூல்ல ஒரு பதிவு போட்டேன். இப்போ ராமர் கோயில்ல ஒரு புது சிலை வைக்க போறாங்க. உங்களுக்கெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 1949ஆம் வருடம் பாபர் மசூதிக்கு பின்னால் அந்த சவுத்துக்கெல்லாம் பின்பக்கம் ஒரு சிலை திடீர்னு வருது. அதுக்கு திடீர்னு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் திடீர்னு கொஞ்சம் சிலையை வச்சிருக்காங்க, எடுக்கலாம். திடீர் புண்ணியார் மாதிரி திடீர் ராமர் வந்தார். இல்லை எடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறாரு. எங்களுக்கு பூஜை பண்ற அனுமதி வேணும். அது மசூதிக்கு பின்னால், மசூதி உள்ள இல்லை. அந்த சிலை ராமருடைய குழந்தை பருவம் என்று சொல்கிறார்கள், ராம் லல்லா என்று சொல்வார்கள். அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. வழக்கு யார் பேர்ல போடுறாங்கன்னா ராமர் பேர்லயே போடுறாங்க. ராம் லல்லா விரஜ்மான் என்று இந்த வழக்குடைய பட்டியல். ராம் லல்லா என்ற ஒரு சிலை, அந்த சிலையோட வயசு என்ன, அது ஒரு மைனர், அப்படி ஒரு ஐடியா இருக்கு. சிலை ஒரு கடவுள் என்பது ஒரு குழந்தையாக பாவித்து நீதிமன்றம் தன்னை தந்தையாக ஏற்றுக்கொண்டு உரிய உத்தரவுகளை போட வேண்டும். அப்ப மைனர் ராமன் ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு நடக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த பூஜை அறை விரிவுபடுத்தப்படுகிறது. எந்த அளவுக்கு விரிவுபடுத்துறாங்கன்னா, சீதைக்கு ஒரு அடுப்பாங்க கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரு சமையல் ரூம், சீதாக்கா ரசோவி, எல்லாம் தரம் நடக்குது. இது யாருமே எடுக்க முடியாது. சுற்றி சிஆர்பி கேம்ப் வந்தாச்சு, எங்களுக்கு வழிபட உரிமை கொடுக்க வேண்டும், போய் வழிபடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் அந்த இடத்த இடிச்சு அங்கே ஒரு கோயில் கட்டுறோம். இடித்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ கோயில் கட்டுறாங்க. கோயில் கட்டுறாங்க, கோயிலேறு சிலை அங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய காம்படிஷன். இந்த சிலை நல்லா இருக்கா, அது நல்லா இருக்காங்க. இப்போ மைசூரை சேர்ந்த ஒருத்தர், கர்நாடகா சேர்ந்த ஒருத்தர் அவருடைய சிலையை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ 22ஆம் தேதி அந்த சிலையை வைக்க போறாங்க. நான் சொன்னேன், இந்த சிலையை அற்புதமாக வடிவெடுத்த இந்த சிற்பி 22ஆம் தேதி பிறகு அந்த கோயிலுக்குள்ள போக முடியாது. அந்த கற்பகிரகத்தில் அவரே விரும்பினாலும் போய் தொடவிட முடியாது. ஏனென்றால் அதுதான் சனாதன தர்மம். ஜாதி கட்டுப்பாடு. ஒருத்தர் சொல்றாரு, இப்போ அஸ்ஸாம் முதலமைச்சர் இந்த மாதிரி சூத்திரர்கள் மற்ற ஜாதிக்காரங்களுக்கு சர்வ் பண்ணணும், அவங்களுடைய அடிப்படை வேலை செய்யணும். எல்லாரும் அந்த அவருடைய சோசியல் மீடியா அந்த பதிவை பார்த்து ஆட்சேபித்த பிறகு ஒரு பிராமண முதலமைச்சர் இப்படி எல்லாம் போடலாமா, ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர், அவர் அதை வாபஸ் வாங்கிட்டாரு, ஸ்லேட்டை வச்சு அழிச்சிட்டாரு. ஆனா வாய் சும்மா இருக்காது. அவர் என்ன சொன்னாரு, நான் அதை எடுத்துட்டேன், ஆனா அதுக்கான ஆதாரம் கீதையில் இருக்கு. அப்ப கீதையை எடுத்துட முடியுமா? இவர் அழிச்சிட்டாரு சோதியில் பதிவு, அந்த பதிவை. ஆனால் கீதையில் இருக்கிறது, கீதையை மாற்ற சொன்னா என்ன ஆகும்? நம்ம உதயநிதி அவர்கள் முதல் அமைச்சர்கிட்ட சனாதனத்தை பேச்சு சொன்னோன்னு ஒருத்தர் சொல்றாரு, அவர்
தலையை சீவி வந்தால் 10 கோடி கொடுப்போம். அது அவர் கரெக்டா வந்து சொன்னாரு. எதுக்கு 10 கோடி கொடுத்து என் தலையை சீவீங்க, 2 ரூபாய்க்கு ஒரு சீப் வாங்கி கொடுங்க. அது நகைச்சுவையாக இருந்தாலும் அதனுடைய ஆழம் இன்றைக்கு உண்மையை சொல்வதற்கு ஒரு போதுமான பொதுவெளி இல்லை. ஏனென்றால் அது உண்மையை அங்கே கட்டுப்படுத்த வேண்டும். இது வந்து இந்து மதத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மதத்துக்கும் பொருள். மதம் என்பது ஒரு பேய் என்று இந்த ராமலிங்கர்கள் சொல்லியிருக்காங்க, அது ஒரு அபின் என்று மார்க் சொல்லியிருக்காரு, எல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், உண்மையை சொல்வதற்கு நமக்கு தைரியம் வேணும். அதுக்கான தைரியம், அதுக்கான வெளி இன்றைக்கு இருக்கிறது என்றால் இல்லை. இதை பற்றி, இந்த சமத்துவ உரிமை பற்றி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது, உங்களது பிரச்சனைகள் ஆலய நுழைவுகளால் மட்டும் தீர்ந்து விடாது. அரசியல், பொருளாதாரம், கல்வி மற்றும் சமயம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பிரச்சனை இன்றைய சத்தியாகிரக இந்துக்களின் மனங்களுக்கு விடப்பட்ட சவால். நம்மை மனிதர்களாக இல்லையா என்று கருதுவதற்கு இந்துக்கள் தயாராக உள்ளனரா என்பதை இன்றைக்கு நாம் கண்டுபிடிப்போம். ஆலயத்தில் உள்ள கடவுள் கல்லினால் செதுக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். தரிசனங்களாலும் பூஜைகளாலும் நம் பிரச்சனைகள் தீர்ந்து விடாது. ஆனாலும் இந்துக்களின் மனத்தை மாற்றுவதற்கான முயற்சியை நாம் தொடர்போம். இந்த இடத்துல கிறிஸ்துவர்களுடைய முயற்சி மனதை மாற்ற வேண்டும். தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் விக்கிரகங்களை வழிபடுவதற்காக நான் ஆலய உழைவு இயக்கத்தை துவக்கவில்லை. அதன் காரணம், இந்து சமூகத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதியாகவும் அதில் சமத்துவம் பெற்ற உறுப்பினர்களாகவும் அவர்கள் இடம்பெற செய்யும் என்பதுதான். இப்பிரச்சனையை பொறுத்தவரை இந்து சமூகத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதியாக மாறுவதற்கு ஒப்புதல் தருவதற்கு முன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் இந்து சமயத்தையும் இறையியலையும் முற்றிலுமாக பழுது பார்க்க வற்புறுத்த வேண்டும் என்று நான் அறிவுறுத்துவேன். தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு புத்துணர்ச்சி ஊட்டவும் அவர்களுடைய தரப்பை உணர்ந்து கொள்வதற்கும் இதுதான் சிறப்பான வழி என்று கருதிய காரணத்தினால் ஆலய நுழைவு சத்தியாகிரகத்தை நான் துவக்கினேன். ஏற்கனவே அதை சாதித்து விட்டேன் என்று நான் நம்புவதால் ஆலய நுழைவில் தேவையற்றது. தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தங்களுடைய ஆற்றலையும் வளங்களையும் அரசியல் மற்றும் கல்விப்பால் ஒருங்குமப்படுத்த வேண்டும் என்று நான் எண்ணுவதோடு அவற்றின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்வார்கள் என்று நம்புகிறேன். இது எப்படி நாம் புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு புரியல. நம்முடைய சமுதாயம் ஒரு கட்டமைக்கப்பட்ட சமுதாயம். அதுல மதம் என்பது ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது. அந்த பங்கில் அவர்களுக்கு ஆட்படாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். இந்த புக்கில் ஒரு இடத்துல வருது, செங்கல்பட்டுல ஒரு கிராமத்துல பேருந்து சிட்டியில இருந்து அந்த ஊருக்கு விடுறாங்க. அந்த பேருந்து வந்து ஊருள்ளே நின்றுடும். ஊர்ல நின்று அரை கிலோமீட்டர் தள்ளி போனாதான் காலனி இருக்கும். காலனி பக்கம் பேருந்து வராதனால் தலித் மக்கள் அந்த பேருந்தில் சீட் இல்லாம நின்று போகணும். அரை கிலோமீட்டர் தள்ளி போய் ஏறி சீட் இல்லாம போகணும். இப்ப இதை எப்படி தவிர்ப்பது என்ற எண்ணம் வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஆயர் அந்த பங்கு அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்க இந்த கண்டக்டரையும் அந்த டிரைவரையும் நீங்க எங்க சர்ச்சிலேயே வந்து படுத்துங்க, உங்களுக்கு நைட் சாப்பாடு கூட கொடுத்துட்றேன், காலையில காஃபி டீ போட்டு கொடுக்குறேன், நீங்க போகலாம். அது மாதிரி ஒரு இன்சென்டிவ் வந்த உடனே இந்த டிரைவர் கண்டக்டரும் பஸ் அங்கே கொண்டு விடுறாங்க. பஸ் நிறுத்தத்துக்கு இடம் இருக்கு, நைட்டு தூங்கிக்கலாம், காலையில் குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ட்ரிப் எடுக்கலாம். பல பேருந்துகள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பஸ் விடும்போது பஸ் அந்த இடத்துல நிற்கும். இது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண பிறகு தலித் மக்களுக்கு ஒரு பெரிய ஏற்பாடு. ஆனா ஊர் மக்கள் பொறுமுகிறார்கள். ஏன்னா அந்த பஸ் ஏறி வரும்போது ஏற்கனவே ஃபுல் ஆகிடும். இப்ப அவங்க நின்றுட்டு வரணும். மாற்று நடைமுறை இருக்கிறது. இதை பற்றி ஒரு சம்பவம் இருக்கு. இந்த சம்பவம் என்பது ஒரு தன்னிச்சையான செயலோ ஒரு தனிப்பட்டவர்களுடைய நல்ல எண்ணத்தால் நடக்கலாம். ஆனா பல இடங்களில் நான் ஜட்ஜா இருக்கும்போது என்கிட்ட ஒரு கேஸ் வந்தது. திருநெல்வேலியில பாளையங்கோட்டை வழியா போனா சிவந்திப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த சிவந்திப்பட்டி கிராமத்துல பஸ் போகுது. காமராஜ் நகர்ங்கிற இடத்துல தலித் மக்கள் இருக்கிறார்கள். 3/4 கிலோமீட்டர் போகணும். இந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய காய்கறிகள், அங்க இருக்கக்கூடிய கனி வகையெல்லாம் பறிச்சு பாளையங்கோட்டை இந்த சந்தையில், உழவர் சந்தையில் வந்து விற்பாங்க. அப்ப இந்த மூட்டையை தூக்கிட்டு ஊருக்குள்ள வரணும். ஊருக்குள்ள வரும்போது பஸ் இடமே இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது காமராஜ் நகர் வழி இந்த பஸ் விடணும்னு சொல்லி அவங்க ஏற்பாடு செஞ்சாலே பார்த்தாங்க. ஆனால் ஊர் மக்களுக்கு இதை காத்து கொண்டிருந்தார்கள். இது எப்படி தடுக்கிறது? அந்த ஊர்ல ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம்
சம்பவம் நடக்கிறது. ஒரு கொலை செஞ்சவங்க அந்த ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவங்க தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை சாக்காக பயன்படுத்தி கொண்டு பேருந்து நிறுத்தப்பட்டு விட்டது. அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் போய் பென்ஷன் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வேறு பஸ்ஸே இல்லை, சிவந்திப்பட்டிலேருந்து பாளையங்கோட்டை போகணுன்னா அதை வரை வைக்கணும். மறுபடியும் பேருந்து துவக்கப்படுகிறது. ஆனால் பேருந்து சேவை ஊருடன் நின்று விடுகிறது. யாருக்கும் காரணம் தெரியாது. சில மாதங்களுக்கு முன்னால் காலனிக்கு வந்த பேருந்து நின்று விட்டது. இதை தட்டி கேட்டு அந்த உள்ளூர் வக்கீல் ஒருத்தர் பொது நல வழக்கு போறாரு. அந்த வழக்கு விசாரணை எங்ககிட்ட வருது. அந்த வழக்கை விசாரித்த போது அரசாங்க தரப்பிலிருந்து எந்த பதிலும் கிடையாது. ஏன் இந்த பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது? நாங்க சொல்லி பார்த்தோம், நீங்க பதில் போடுங்கன்னு கேட்கவே இல்லை. கட்சியில் நாங்க என்ன பண்ணோம்னா, நீங்க கவர்மெண்ட் ஃபைல காட்டுங்க, நாங்க பார்க்கணும் ஏன் இதை நீங்க நிறுத்துறீங்கன்னு. அப்படி பார்க்கும்போது அந்த கவர்மெண்டுடைய அந்த ஃபைல்ல அந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் எழுதிய கடிதம் இருந்தது. காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆபீசர். அவர் இந்த போக்குவரத்து கழகம் அந்த கட்டபொம்மன் கழகத்துக்கு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, if the bus is allowed to play Kamaraj Nagar, Adi Dravidars of Kamaraj Nagar will occupy the seats, fully leaving the Tevars of Sevandipatti without seat. This will give room for quarrel between two communities and once again result in which. அந்த என்ன சொல்லுவாங்க, பூனை வெளியே வச்சுது, கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். அந்த மாதிரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு மாவட்டத்துடைய தலைமை காவல் அதிகாரி என்ன எழுதுறாருன்னா, தேவர் மக்களுக்கு சார்பாக. அப்போ இந்த ஜாதி பிரச்சனையில் உள்ளூர் மக்கள் வெளியூர் மக்கள் மட்டும் இல்லை, உள்ளூர் மக்களுக்குள்ளே பகுதி மட்டும் இல்லை, அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவருக்கும் இதில் ஒரு பங்கு இருக்கு என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். நாங்கள் அந்த காவல் அதிகாரி மேல் மிக கடுமையான கட்டணம் தெரிவித்து என்னுடைய தீர்ப்பில் நான் திரும்பி வந்த சேவை ஆரம்பிக்குமாறு நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகம் இது இஸ் நாட் வேல்யூ ஃப்ரீ, மதிப்பு இல்லாத ஒரு உலகம் அல்ல, மதிப்பு எப்போது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகாரிகள் அல்லது அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஒரு மனு கொடுக்கறதாலேயோ நீதிமன்றத்துக்கு போட்டாலே இல்லை. இந்த பிரச்சனையை இன்னும் பெரிய அளவுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இதற்கான சாவி நாகபுரியில் இருக்கிறது. நாகபுரி என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். அந்த ஒரு மாபெரும் சக்தியை எதிர்த்து இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவருடைய உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான நம்முடைய கருத்தியல் ரீதியான போராட்டத்தை நாம் இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். அப்படிப்படுத்துவதன் மூலம்தான் நம்மால் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை முடியும். நிவேதிதா அவர்கள் அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்கும். இதை பார்த்து நம்ம வருத்தப்பட வேண்டாம். இந்து மதத்தில் தான் இருக்கு, இங்கே மதம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதை தெரிந்து கொள்வதனால் அது பலவீனம் அல்ல, நம்முடைய பலத்தை கூட்டுவதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த புத்தகத்தை ஒரு உரையாற்றுவதற்கு அனுமதித்த தோழர் நிவேதிதா அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.